உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் வந்துட்டு நடந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்ல முடியாமல் விஜய் தவிச்சாலும், நம்ம எடுத்து சொன்னாலும் எப்படியாவது விஜயை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் நினச்சாலும், இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா காவேரிக்கு எடுத்து சொல்லவே முடியாத ஒரு தருணத்தில் இருக்கிறதுனால, இப்போ குட்டி காவேரி தான் போயிட்டு அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக வீட்டில் வந்துட்டு ராதா சித்தி சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம எப்படியாவது கேட்டுடலாமே அப்படின்ற மாதிரி, நீ ஏன் அம்மாவா வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குமே இப்போ காவேரி வந்துட்டு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாங்க. அப்போது இந்த இடத்துல ராதா சித்திக்கு கோவம் வந்து காவேரியோட ஈகோவை தூண்டுற மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டுடுறாங்க. என்னோட விஜயோட அருமையெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது, அவனுக்கு நிறைய பொண்ணுங்க வராங்க அப்படி இப்படிலாம் சொன்னோன்னு இந்த இடத்துல காவேரிக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. என்னை பற்றி என்னோட கல்யாணத்தை பற்றி யாரும் பேச தேவையில்ல, நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நடந்த விஷயத்த விஜயும் தாத்தாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ குட்டி காவேரி சொன்ன உடனே இப்போ விஜய்க்கே ஷாக் ஆகுது. ஏன் சித்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன விஜய் உன் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு சைடு கத்துறாங்க. இதை பார்த்துட்டு தாத்தா, அப்படி இல்லை ராதா, உரிமை இல்லைன்னா இங்கே யாருமே சொல்லலையே, உனக்கு இல்லாத உரிமையா? ஆனால் காவேரி கிட்ட இப்போ நம்ம இதெல்லாம் பேசுகிற நிலமையில அவள் இருக்கா அப்படின்னா விஜய் எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டானா, இல்லை சாரதாவே இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் எனக்கு எவ்வளோ நாள் தான் நானும் அமைதியாக இருக்குது, நான் உண்மையை சொல்லலைல்ல, இந்த மாதிரி தானே கேட்டேன், அதுக்கே அவள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாம் தூம்னு குதிச்சுட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வீட்டுக்கு போயிட்டு காவேரி ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது எல்லாருமே எதுக்கடி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எல்லாரும் இத்தனை நாளாக என்கிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல, நான் கல்யாணம் பண்ணணும்னு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அம்மாவுக்குமே ஒரு பெரும் பாரம் குறையும், நீங்களுமே யாருமே என்னை பற்றி கவலைப்பட வேணாம், அதனால தான் எல்லாருக்கும் சொல்லலான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, என்ன தாண்டி சொல்ல போகிற அப்படின்னோன்னு, நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்டதும் சாரதாம்மா, அப்பாடா, நான் கும்பிட்ட எந்த சாமியும் என்னை கைவிடல, இப்போவே நான் உடனே விஜய் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, அம்மா ஒரு நிமிஷம் இரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னேன், அந்த விஜய் சாரை ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. கங்கா உடனே, என்னடி காவேரி, நாங்கள் விஜய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தானே உங்ககிட்ட இத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்தோம், இப்போ நீ சொன்னோன்னே அதை பற்றி சொல்கிறேன்னு தான் அம்மாவும் நினச்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைக்கா, உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், அவ்வளோதானே, அதுக்கு விஜய் தான் நான் கல்யாணம் பண்ணுமா, அதெல்லாம் முடியாது, அந்த ஆளுக்கு எனக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது, அதனால் நான் ஏற்கனவே போய் பார்த்து பேசிட்டு வந்தேன்ல, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நிவனுக்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. காவேரி, ஏன் காவேரி இப்படி பண்ணுற, அந்த பையன் யார் என்னன்னே தெரியாது, நீ பாட்டுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்ன யார் என்னன்னே தெரியாது, பழகுனா யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்க தான், இதோ இந்த விஜய் கூட யார் என்னன்னு தெரியாமல் உங்களுக்கு பழக்கமானவர் தானே, அது என்ன மொத்த குடும்பமுமே சேர்ந்து விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு அந்த ஆளையே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக முதல்ல அந்த ஆளை கல்யாணம் பண்ணணும், இந்த ஆள் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தர், அதுலேயும் ஒரு குழந்தையோட அப்பா, அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்களே எப்படி என் மொத்த குடும்பமும் சேர்ந்து மனசாட்சியே இல்லாமல் என்னை இப்படி தள்ள பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி ஒரு மாதிரி கத்துறாங்க. கங்கா வந்துட்டு பார்த்துட்டு, அம்மா நீ அமைதியாயிருமா, இப்போ அவகிட்ட நம்ம எதுவும் எடுத்து சொல்லி பேச புரிய வைக்கிற மாதிரி இல்லை, நீ அமைதியாயிரு, நம்ம பார்த்துக்கலாம், இதை பற்றி விஜய் கிட்ட பேசலாம் அப்படிங்கிறாங்க. சாரதாமா ஒரு சைடு போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் யமுனா, அப்புறம் நர்மதா, கங்கா எல்லாருமே போயிட்டு, ஏம்மா இப்போ அழுதுட்ருக்க அப்படிங்கிறாங்க. நம்ம யாருக்கு என்னடி பாவம் பண்ணோம், ஒரு சைடு பசுபதி நல்லா வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு நம்மளை போட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தினா, உங்கள் அப்பாவோட உயிரை எடுத்தான், இவ்வளோ கொடுமையெல்லாம் தாங்கிட்டு நம்ம வந்தோம், இப்போ அந்த பச்சை பிஞ்சு மனசுலையும் ஆசையை வளர்த்துட்டு அந்த குழந்தையும் எவ்வளோ ஆசையாக இருக்குது, இவளும் அந்த குழந்தை மேலே பாசமாக தான் இருக்கா, எல்லாமும் தெரிஞ்சும் மாப்பிள்ளையும் உண்மையை சொல்ல முடியாமல் கண்ணுக்கு முன்னாடியே பொண்டாட்டியை வச்சுட்டு யாரோ மாதிரி அந்த தம்பி பேசி பழகிட்டு இருக்கு, அந்த பிஞ்சு குழந்தை அம்மா இல்லைங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இவளை கிட்ட தான் எல்லா பாசத்தையும் அதை அனுபவிக்குது, இப்படி இருந்தும் கூட இவன் மனசு கனியவே மாட்டேங்குதேடி, அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி அங்கேருந்து வராங்க. அதை பார்த்ததுமே, அம்மா அழுகாதம்மா, காவேரி வராமா அப்படிங்கிறாங்க. அவள் வந்தால் வரட்டும் அதுக்காக அப்படின்றாங்க. காவேரி அங்கேருந்து நேராக வந்து பார்த்துட்டு, என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிற, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்க, என்ன நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க. இங்கே பாருடி காவேரி, உன்
உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ ஒரு இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறோம். குடும்பத்தில் இருக்க யார் சொல்கிறதையும் கேட்காம நீயா ஒரு பையனை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா என்னடி அர்த்தம் இது அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. அக்கா நீ பேசுறது முதல்ல நியாயமா? உன்னை வந்துட்டு இப்போ குமரன் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம உன்னை வேற யாராவது இந்த மாதிரி ஒரு குழந்தையோட இருக்கவரை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்படியே கங்கா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி அதை விடு, குமரன் மாமா வந்துட்டு டெய்லராக இருக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவரை பிடிக்காம தானே நீ இருந்த, உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்த. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ குமரன் மாமா கூடயே வாழ ஆரம்பிச்ச. அப்படிலாம் இருந்துட்டு நீ வந்து என்ன இன்னொருத்தர் வந்துட்டு கல்யாணமானவரை அதுவும் குழந்தையோட இருக்கவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற அதானே அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குனு யமுனா பார்த்துட்டு அக்கா அப்படி இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. நீ என்னடி அப்படி இல்லைங்கிற, நீ மட்டும் என்ன நிவினை லவ் பண்ணல, நிவினை லவ் பண்ணது மட்டும் நிவின் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருந்திருந்தா நீ கல்யாணம் பண்ணியிருப்பியா அப்படிங்கிறாங்க. அப்போ நிவினும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. யமுனாவாலையும் எதுவும் பேச முடியல. அப்படியே ஒரு மாதிரியே இருக்கும்போது இவகிட்டெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க, நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நான் சூப்பராக கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாரும் முன்னாடி சந்தோஷமாக தான் நான் வாழ போகிறேன். இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க, சும்மா அந்த விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லார் முகத்துலையும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது நிவினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்குது. விஜயை வர சொல்லி தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போது விஜய் கிட்ட வந்துட்டு நிவின் சொல்கிறாரு, என்ன பிரதர் இப்படி வந்து காவேரி வீட்டில் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னா அப்படின்னோடனே திடீர்னு கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே நான் உங்களை தான் சொல்கிறா போல இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கடைசியில் பார்த்தா நான் அந்தால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் இப்போ பார்த்து பேசின அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. உங்கள் ஏன்னு தெரில, உங்கள் பேரை சொல்லி கல்யாணம்னு எடுத்தாலே அவளுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர் அப்படிங்கிறாங்க. விஜய்க்கு அப்படியே ரொம்பவுமே கஷ்டமாகுது. முகமே ஒரு மாதிரி ஆகும்போது, பிரதர் நீங்கள் கவலையே படாதீங்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் கண்டிப்பாக காவேரியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பிரதர் பிடிக்கலன்னு சொல்கிறா, அவள் பிடிக்காத ஒருத்தியை எப்படி கல்யாணம் பண்ண முடியும், அவள் வேறு ஏதாவது பண்ணானா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பிரதர் காவேரியை பற்றி நமக்கு தெரியாதா, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய்க்கு சமாதானம் பண்ணுறாரு. இப்போ விஜயும் கிளம்பி போயிட்டு வீட்டில் போயிட்டு அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது தாத்தா வந்து கேட்குறாரு, என்னப்பா விஜய் அதையே நினச்சிட்டு இருக்கியா, காவேரி எதுவும் பார்த்தியாப்பா அப்படிங்கிறாங்க. காவேரி எல்லாம் பார்க்கல தாத்தா, நிவினை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா கிட்ட சொல்கிறாரு. நிவின் என்னப்பா சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே இப்போது ராதா சித்திக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னப்பா இப்படி சொல்லியிருக்காவ, விஜய வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா, என்னப்பா இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கதை வந்து குட்டி காவேரி கேட்டுடுறாங்க. இதை கேட்டதும் நேராக போயிட்டு ராதா சித்திக்கிட்டேயே, பாட்டி அப்படின்னா காவேரி மிஸ் எனக்கு அம்மாவை வரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லடாமோ, நம்ம பார்த்துக்கலாம் விடு, நீ அதை பற்றிலாம் எதுக்கு கவலைப்படுற, பெரியவங்க நாங்கள் இருக்கோம்ல பார்த்துக்கலாம், நீ அதை பற்றிலாம் பேசக்கூடாது, நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சாந்தியும் சாப்பாடு கொடுக்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்கெல்லாம் இந்த சைடு போயிடுறாங்க. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டும் போதே பாப்பா சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஸோ சாந்தி இந்த சைடு போனதுக்கப்புறமா வீட்டில் யாருமே எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது பாப்பாவுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன முடிவு தோணுதுன்னா, நம்ம நேராக போயிட்டு நம்மளே மிஸ்கிட்ட வந்து எனக்கு அம்மாவாக வாங்கன்னு நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு பாப்பா எழுந்து தனியாக அவள் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. ஸோ வீட்டில் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ வந்து சாந்தி அக்கா கிட்ட கேட்டால் அவங்களும் பாப்பா இங்கே தானேம்மா இருந்தா அப்படிங்கிறாங்க. ஸோ மாற்றி மாற்றி தேடும்போது பாப்பா வீட்டில் எங்கேயுமே இல்லை. விஜய்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஐயோ பாப்பா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வந்து தேடுன்னு தேடுறாங்க. அப்படியே எங்கெங்கேயோ தேடிட்டு அப்படியே வெளியிலலாம் போய் அங்கே பார்த்தீங்களா பாப்பா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது ஒருவேளை ராகவும் இல்லை, வேறு யாரும் பாப்பாவை எதுவும் தூக்கிட்டு போயிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு யோசனையில் போயிட்டு ரொம்ப இதாக தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டேஷனுக்குலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாப்பா இங்கேருந்து நடந்தே வீட்டுக்கு விஜய் எந்த சைட்லாம் கார் ஓட்டிகிட்டு போவாரோ அந்த ஒரு இதில் அப்படியே நேராக வந்துட்டு அங்கே போயிடுறாங்க. அங்கே போனால் நேராக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. போயிட்டு சாரதாமா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சாரதா பாட்டி அப்படின்னு போய் கூப்பிடுறாங்க. பார்த்த உடனே அம்மோ வாடா வாடா அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டுட்டு வெளியில் எட்டி பார்க்குறாங்க. அப்பா வரல பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்பா வரலையா, யார் கூடடா நீ வந்த அப்படிங்கிறாங்க. நானாக தான் பாட்டி வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. நீ மட்டும் வந்தியா, எப்படிடா வந்த அப்படிங்கிறாங்க. நானே நடந்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு தெரியுமா நீ வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் யார்கிட்டையுமே சொல்லலை, நான் காவேரி மிஸ் கிட்ட பேசணும்னு நேராக வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அம்மு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிவின் விஜய்க்கு கால் பண்ணுறாரு. விஜய் எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி அம்முவை காணோம் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அம்மு இங்கே வந்துட்டா நேராக வீட்டுக்கு, நீங்கள் முதல்ல இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னோடனே விஜய் அப்படியே பதறி போய் ஓடி வராரு. இங்கே வந்து பார்த்தா அம்மு இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது விஜய் நேராக போயிட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. என்னடா அம்மு அங்கேருந்து இவ்வளோ தூரம் நீ நடந்து வந்திருக்கியா, அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அப்பாவே கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல
அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, உங்களை பார்த்தா தான் காவேரி மிஸ் கடுப்பாக பேசுகிறாங்கல்ல, ஏற்கனவே ராதா பாட்டிக்கிட்டேயும் சண்டை போட்டாங்க, அதனால தான் நானே நேராக கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சாரதாம்மா அப்படியே பார்த்துட்டு, என்னடா அம்மு இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் மிஸ் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ காவேரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இங்கே பாரு அம்மு, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணினா மிஸ் அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மிஸ், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், ஆனால் உங்ககிட்ட பேசணுன்னு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன அம்மு பேசணும் சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமே, ராதா பாட்டி வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம இங்கே பேசிகிட்டு இருந்தது அங்கே வரைக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயை பார்க்குறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டு, நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாரு. அப்போது காவேரி பார்த்துட்டு, என்னடா நீ ஏன்டா அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. மிஸ் ப்ளீஸ் மிஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், நீங்களே எனக்கு அம்மாவாக வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இப்போ அழுகவே ஆரம்பிச்சிடுறா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக போகுது. டக்குன்னு போய் சாரதாம்மா தூக்கிக்கிறாங்க. ஐயோ அம்மு, என்னடா இப்படி அழுதுட்டுருக்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, அழுகாதடா நீ முதல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ காவேரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே போயிட்டு, ஏய் காவேரி பாருடி, அந்த குழந்தை எப்படி ஏங்கி போய் உன்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கு, ஏண்டி இப்படி பண்ணுற, முதல்ல பேசுடி அவகிட்ட அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு இதில் பதிலே சொல்ல முடியல, எதுவுமே பேசாமல் விஜயை பார்க்குறாங்க. விஜய் டக்குன்னு, அம்மோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அம்மோ, நீ வா முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் காவேரி மிஸ் கிட்ட பேசிட்டு தான் வருவேன். காவேரி மிஸ் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அம்மாவா நீங்கள் வருவீங்க தானே, நீங்கள் தான் எனக்கு அம்மாவாக வரணும், வேறு யாருமே எனக்கு வரக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து காவேரி இப்படி கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடுறா. விஜய் வந்து வலுக்கட்டாயமாக பாப்பாவை பிடிச்சி இழுத்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவர் பாட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. சாரதாம்மா சுத்தமாக காவேரி கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையிலே ஆயிடுது, ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்லி பண்ணும்போதுமே சாரதாம்மா சுத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க. மா என்னம்மா பேசவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, அந்த குழந்தை வந்து இவ்வளோ அழுதுட்டு போகுது, இவ்வளோ ஒரு கல் நெஞ்ச கறியவா நான் பெத்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே அவ்வளோ கடுப்பாக இருக்குது, என்கிட்ட நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் பேச மாட்டேங்கிறாங்க. இதோடையே கோவத்திலேயே இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறத மட்டும் நம்ம கேட்கணுமா, நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்னு நினச்சா இவங்களாம் ஏன் இப்படி கம்பல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்திலேயே காவேரி நேராக ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அங்கே அம்மு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலை. ஏன் அம்மு இன்னைக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. விஜய்க்கு கால் பண்ணி கேட்கலான்னா, நம்ம போய் கால் பண்ணி கேட்டால் அது ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க, நம்ம எதுக்கு கால் பண்ணோம், ஒரு ஸ்டூடெண்ட் லீவுனா அவங்க பேரண்ட்டு தானே ஃபோன் பண்ணி நமக்கு சொல்லணும், நம்ம கால் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. ஸோ கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு சாரதாம்மா தான் கால் பண்ணுறாங்க. அப்போ அட்டன் பண்ணிட்டு, சொல்லுமா, என்ன காலையிலலாம் பேசவே மாட்டேன்னா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. ஏய் நீ பண்ண வேலையால் இப்போது அம்மு ஹாஸ்பிட்டலில் இருக்காடி அப்படிங்கிறாங்க. என்னது, அம்மு ஹாஸ்பிட்டலில் இருக்காளா, அதனால தான் ஸ்கூலுக்கு வரலையாவா, ஏன் என்னாச்சு அவளுக்கு அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ கிளம்பி வாடி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு. சரின்னு காவேரியும் போய் ஹாஃப் டே லீவை சொல்லிட்டு இவங்களும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா காவேரியை நினச்சே குழந்தைக்கு வந்துட்டு ஹெவி ஃபீவர் ஆகிடுது. ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அங்கே காய்ச்சலே குறைய மாட்டேங்குது. அப்போது காவேரி மிஸ்ன்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டே இருக்கனால அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. இங்கேருந்து கிளம்பி நேராக காவேரி அங்கே போனோடனே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயும் அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது சாரதாம்மா கோவத்தில் பயங்கரமாக கத்துறாங்க. பாருடி, குழந்தை நேற்று அழுதுட்டு வந்தால, அதோட போனோன்னு நீ ஒரு பதிலும் சொல்லலை, இப்போ குழந்தைக்கு காய்ச்சலே வந்துருச்சு, வாய் ஃபுல்லாக அவள் ஓன் பேரை தாண்டி சொல்லி கூப்பிட்டுட்ருக்கா, டாக்டரே நீ வந்தால் தான் சரியாகுன்ட்டாங்க, போய் முதல்ல குழந்தைய பாருடி அப்படிங்கிறாங்க. நேராக காவேரியும் உள்ளே போய் பார்த்தா குழந்தை அதே மாதிரி சொல்லிட்டே இருக்கா. போயிட்டு, அம்மோ இங்கே பாருடா, மிஸ் வந்துட்டேன், காவேரி மிஸ் வந்துட்டேன், இங்கே பாரு, கண்ணை முழிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ பாப்பாவுக்கு ஹெவி ஃபீவராக இருக்குது. டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு பாப்பா வந்துட்டு காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு, ப்ளீஸ் மிஸ் நீங்களே எனக்கு அம்மாவாக வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காவேரிக்கும் விஜய்க்கும், காவேரி வந்து விஜயை பிடிக்காமல் அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போவாங்களா, இல்லை அந்த பையன் கூடயே கல்யாணம்னு ரெடியாகி இதை நிறுத்தணும் அப்படிங்கிறக்காக நிவின் போயிட்டு அந்த மாப்பிள்ளைக்கிட்ட பேசி உண்மை எல்லாத்தையும் சொல்லி அவரே வேணான்னு சொல்ல போகிறாங்களா, எப்படி காவேரியோட மனசு மாறப்போகுது, இல்லை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை புரிஞ்சுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் உண்மை தெரியுமா, இல்லை இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.